ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மோனிகா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் ஃபைன் நம்புகிறேன். பிகாஸ் ஃபைனலாக நான் வந்து நேற்றுக்கு எந்த ஊருக்கு ரீச் ஆகிட்டேன். அகைன் வந்து ட்ரிச்சி போய்ட்டு ஷாப்பிங்லாம் போய்ட்டு ஃபுல்லாக வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பந்தக்கால் போடுவாங்க இல்லையா நம்ம ஊர் சைட்லாம், அந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்துச்சு. ஸோ அதான் மார்னிங்லேருந்து நார்மலாகவே நான் ஃபோன் எடுக்க மாட்டேன் ஊருக்கு வந்தால். ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஃபுல்லாக செம்ம பிஸி கொஞ்சம், அதனால் ஃபோன் எடுக்க முடியல. சாரி ஃபார் த டிலே ப்ரோமோ அப்டேட். நம்மளோட ஃபாலோவர் ஹுசைன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் இன்னும் ப்ரோமோ அப்டேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஊருக்கு வந்துட்டேங்க. ஒரு 15 டேஸ் இப்படி தான் அப்பப்போ டிலேவாக தான் வரும். சாரி முன்னாடி நான் வந்து சாரி சொல்லிக்கிறேன். ப்ரீவியஸாக வந்து வீடியோ வந்து நான் இன்றைக்கி எடிட் பண்ண வீடியோ இல்லை. ஸோ ஆக்சுவலாக வந்து ஊருக்கு வரதுக்கு முன்னாடி எடிட் பண்ண வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிட்டு அது வந்து ஷேர் பண்ணாமல் இருந்திருக்கேன். இன்றைக்கி தான் பார்த்துட்டு அதையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கும் ஒன் செகண்ட் சாரி ஃபார் தட். ஸோ இன்றைக்கி ப்ரொமோ பற்றி கண்டிப்பாக பேசியாகணும். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் ப்ரொமோங்க. ஸோ வீக்காகவே இன்றைக்கி வந்து எபிசோட் அந்த ப்ரொமோவில் பேசல. அதாவது ஒரு பேரண்ட்ஸாக 2 பேரும் பேசுறது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம பேசி பார்த்ததே இல்லை. ஸோ குழந்தைய வச்சு பேசியிருப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பா அம்மா அப்படின்னு பேசுறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா அப்பாவை எப்படி வந்து அம்மா விட்டு கொடுப்பேன், எப்படி வந்து காப்பாற்றாமல் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பிரச்சனைலாம் பார்த்துட்டு நம்மளோட குழந்தை ரொம்பவே பிரேவாக வந்து வளரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அம்மா வந்து என்னை வந்து போராடி வந்து அவ்வளோ பேருக்கு முன்னாடி என்னை போராடி காப்பாற்றிருக்கா அப்படின்னு சொன்னது, அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க கூடவே இருக்க போகிறோன்னு சொன்னதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த சந்தோஷம் இப்படியே நிலைக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாரோடையும் ஆசை. பட் வந்து இந்த ஒரு ப்ரோமோ நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோமோ தான் உண்மையிலே இது. லாஸ்ட் வீக் கூட வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆகும்போது வந்து 2 பேரும் சாப்பிட போகலாம் அப்படிங்கிற மாதிரி போகிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் வெண்ணிலாவோட என்ட்ரி இருக்கும். பட் அது ரிலேட்டடாக ப்ரோமோன்னு எதிர்பார்த்தேன். பட் அந்த மாதிரி எதுவுமே காமிக்கவே இல்லை. அதே மாதிரி போவாங்களா டின்னருக்கு, மாதிரி எபிசோட் ஷூட் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. பட் எல்லாமே ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த கார் சீக்வன்ஸ் இவ்வளோ சூப்பராக இருக்கும்போது அவங்க டின்னர் சாப்பிடும்போது எல்லாமே எப்படி சூப்பராக இருக்கும், அதை பார்க்க ரொம்ப எக்ஸைட் பண்ணியிருக்கும். நாளைக்கு எபிசோட் பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரோமோ பார்த்தீங்களா, எல்லாரும் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆனீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ரோமோ ஆல்சோ நம்ம ட்ரெண்டிங் 3 இருந்துச்சு நான் இப்போ செக் பண்ணும்போது. ஸோ ட்ரெண்டிங் சண்டே நாளில் ட்ரெண்டிங் இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஹாப்பி. ஸோ எல்லாம் ப்ரோமோ பார்த்தீங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.